ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி எதிரான முதல் T20 போட்டி எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம், இவங்க தாங்க காரணம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. அடுத்த போட்டியில் நாங்கள் யாருன்னு காட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் T20 போட்டி இந்திய அணி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க மாக்ரம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாள சந்திப்பில் ரொம்ப ஒரு மனமுடைந்து பேசியிருக்காரு. என்னால் இந்த தோல்வி ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா செமையான ஒரு வெற்றி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லாங்க. 101 ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருக்காங்க. தோல்வி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மாக்ரம், இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. எங்கள் தோல்விக்கு காரணம் நான் பேட்டிங் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 175 ரன்லாம் ஈஸியாக T20ல சேஸ் பண்ணலாம். பட் இந்திய அணியோட பந்து வீச்சு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்திய அணியை 130 140 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் செஞ்சுருப்போம். ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப அசுரத்தனமாக இருந்துச்சுங்க. அவர் கண்டிப்பாக ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. எங்களோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 175 ரன் அடிச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த ரன்னுக்கு வெறும் 74க்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிரும்னு நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இந்த தோல்விக்கு காரணம் பேட்டிங் தான் பார்க்குறேன். எங்கள் அணியில் பேட்டிங் நட்சத்திர வீரர்கள் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்கள் ஆல் அவுட் ஆகுது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் இந்தியாவை வீழ்த்தணும், கம்பேக் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த 5 போட்டி சீரீஸில் முதல் போட்டி யார் வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் அடுத்த போட்டி வெற்றி பெற்று இந்த சீரீஸை வெற்றி பெற நாங்கள் கண்டிப்பாக போராடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்ரம் பார்த்தீங்கன்னா தலைவன் தோல்விக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. செம்மையாக கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. அடுத்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போன்னு சொல்லிட்டு சொல்லி அவனுங்க. வின்னிங்க்கு காரணம் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா நீ பவுலர் செமையாக போட்டாங்க. ஸ்டார்டிங்கில் விக்கெட்லாம் நம்ம கில்லு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா சொல்லிட்டு சருன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்திய அணியோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஹர்திக் பாண்டியா செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 59 ரன் அடித்தாருங்க. செம ஹிட்டிங் எபிலிட்டியோட அடித்தார். போலிங்லேயும் ஒரு விக்கெட் எடுத்தார். மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். பட் இந்திய அணியோட பந்து வீச்சு தரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஹர்தீப் சிங் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தார். ஜஸ்பிரீத் பும்ரா செம லைன் அண்ட் லென்த்து போட்டு அவர் விக்கெட் எடுத்தார். அக்சர் பட்டேல், நம்ம தமிழகத்தின் சிங்கம் வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே 2 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்த நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டும் சிவன் துபே ஒரு விக்கெட்டும் எடுத்து மேட்சை முடிச்சு விட்டாங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்திய அணி. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதே கட்டத்தில் நோக்கி அடுத்து T20 நோக்கி போகுதுங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போ இந்த T20 5 போட்டி கொண்ட T20 சீரீஸாக 1-0ன்னு சொல்லிட்டு முன்னிலை இருக்காங்க. அதனால் பார்க்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இந்திய அணி சீரீஸை வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த முதல் T20 வெற்றி குறித்து. அது மட்டும் இல்லாமல் மாக்ரம் காரணம் கூறியிருக்காரு. அவர் சொன்னது சரியாக தவறா, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. யார் இந்த T20 சீரீஸை வெற்றி பெறுவா. நன்றி, வணக்கம்.